தமிழகத்தை அடகு வைக்க சுயநலத்துடன் ஒன்று கூடியுள்ள கூட்டணியை தமிழகத்தை விட்டு விரட்ட வேண்டும் என பரமக்குடி பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேசினார். பழனிசாமியின் வாய்க்கொழுப்பிற்கு மக்கள் பதிலளிக்கும் நாள் ஏப்ரல் 23 என்றார். பெண்களை கண்ணியமில்லாமல் பேசுகிறார் பழனிசாமி என பரமக்குடி பிரச்சாரத்தில் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மறைந்த தலைவர்களையும் மரியாதையின்றி பேசுகிறார் என குற்றம் சாட்டினார். அதிமுக பாரதிய ஜனதாவின் அடிமை இல்லை, எங்கள் கட்சி தொண்டன் கூட யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டான் என பழனிசாமி நாகை பிரச்சாரத்தில் ஸ்டாலினுக்கு பதிலளித்து பேசினார். தன் குடும்பத்தில் யாருக்கு பதவி கொடுப்பது, அதிகாரம் கொடுப்பது என நினைத்தவர் கருணாநிதி என்றார். அடி வாங்க வாங்கதான் அதிமுக வலிமையாக உள்ளது. அதிமுக தெய்வ சக்தி உள்ள கட்சி என நாகையில் நடந்த பிரச்சாரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதிமுகவுடன் அண்ணாமலை சுமூக உறவில் இருப்பதாகவும் தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற அவர் கடுமையாக உழைத்து வருவதாகவும் ஆங்கில தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதக்கலவரத்தை மாநில அரசு வேண்டுமென்றே உருவாக்கியது. தமிழகத்தில் எல்லா மதங்களும் வழிபாடு செய்ய விரும்புகிறோம். நாம் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் இல்லை என திருப்பரங்குன்றத்தில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். பிடித்த தலைவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கான தேர்தல் இது இல்லை, ஆட்சி மாற்றத்திற்கு ஓட்டு போடுவதற்கான தேர்தல் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி உருவாக்கப்படும். அதன் மூலம் அரசின் அனைத்து சேவைகளும் இனி மொபைலில் கிடைக்கும். மக்களிடம் கூடுதல் வரி வாங்காமல் அரசின் வருவாய் உயர்த்தப்படும் என அறிவித்த விஜய், அரசுக்கு பொதுமக்களும் தங்களது யோசனைகளை முன்வைக்கலாம் என்றார். செயற்கை நுண்ணறிவு தலைநகராக தமிழகம் மாற்றப்படும். பொறியியல் திறமையுடன் பொருளாதாரம் தனதாக்கப்படும் என கன்னியாகுமரி பிரச்சாரத்தில் விஜய் பேசினார். தமிழகத்திற்கு 2 திராவிட கட்சிகளும் என்ன செய்தன, இன்னும் எத்தனை காலம்தான் உதயசூரியன் இரட்டை இலை சின்னங்களை கட்டி அழப்போகிறீர்கள் என மதுரை மேற்கு தொகுதி பிரச்சாரத்தில் சீமான் கேட்டார். கன்னியாகுமரியில் பிரச்சாரத்தின் போது தாவேக தலைவர் விஜய் சைக்கிள் ஓட்டிச் சென்று ஓட்டுகள் சேகரித்தார். சாலைகளில் திரண்டிருந்த தொண்டர்களின் மத்தியில் விஜய் ரோட் ஷோவும் நடத்தினார். ஓட்டுக்கு பணம் கொடுப்பவர்கள் பாவிகள் என்றும் பணம் பெற்று ஓட்டு போடுபவர்கள் தேச துரோகிகள் என்றும் சீமான் கூறியுள்ளார். அந்த மோடியா இல்லை இந்த லேடியா என சவால் விட்டவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அதுபோன்று பழனிசாமியால் சவால் விட முடியுமா என திருமாவளவன் கள்ளக்குறிச்சி பிரச்சாரத்தில் கேட்டார். ஏழை மக்களுக்கு பிரதமர் மோடி வீடு கட்டி கொடுத்துள்ளார். ஆனால் ஸ்டாலின் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. திமுக காங்கிரஸ் ஊழலால் மக்கள் ஏழ்மையில் வாழ்கின்றனர் என ராமேஸ்வரத்தில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நவீன் பேசினார். வில்லிவாக்கத்தில் என்னை தோற்கடிக்க முதல்வர் குடும்பமே வந்து இறங்கியுள்ளது என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு ரூபாய் 5000 கொடுக்கப்படுகிறது என தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிப்போம் என்றார். மத்திய அரசு தமிழகத்திற்கு எப்போதும் நிதி கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகிறது திமுக. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்திற்கு வழங்கிய நிதியை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக வழங்குகிறது என மதுரை தொழில் வர்த்தக சங்கத்தில் நடந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசினார். எனது தந்தையின் மறைவுக்கு பின் அவர் விட்டுச் சென்ற பணிகளையும் பெயரையும் நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. விருதுநகர் மாவட்ட வளர்ச்சிக்கும் இங்குள்ள மக்களின் அடிப்படை தேவைகளுக்கும் சட்டசபையில் ஓங்கி குரல் கொடுப்பேன் என அங்கு பிரச்சாரம் சென்ற தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் கூறினார். தாவேகாவுக்கு ஓட்டு போடாதீங்க. லீக்கான ஜனநாயகன் படத்தில் முஸ்லிம்களை தவறாக சித்தரிப்பதால் 2026 தேர்தலில் தாவேகாவுக்கு கொடுத்த தங்களின் ஆதரவை வாபஸ் பெறுவதாக முஸ்லிம் மக்கள் கழக தலைவர் ஜைனுதீன் அறிவித்துள்ளார். தாவேகாவுக்கு யாரும் ஓட்டு போட வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு ஆதரவளிப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை பயன்படுத்தி எங்களின் அதிகாரத்தை பறிக்காமல் இருந்தால் சரிதான். அரசியல் அதிகாரத்தை பறிப்பது இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அநீதி என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். 30,000 கோடி ரூபாய் தொடர்பான வீடியோ வெளியான பிறகு நீங்கள் ஏன் பதவியிலிருந்து இறக்கப்பட்டீர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என பழனிவேல் தியாகராஜனை குஷ்பு வலியுறுத்தியுள்ளார். குடிநீரின்றி நாட்டாக்குடி கிராமமே காலி செய்ததாக அண்ணாமலை குற்றம் சாட்டுவது தவறு என கருணாஸ் தெரிவித்துள்ளார். அந்த கிராமத்தில் தண்ணீர் பிரச்சினை ஏதும் இல்லை. இதை பற்றி அறியாத அண்ணாமலை யாரோ எழுதி கொடுத்ததை வாயில் வந்தபடி பேசியது வேதனைக்குரியது என்றார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே காலமான செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன் என சசிகலா தெரிவித்துள்ளார்.
அவரது ஆன்மா இறைவனின் திருவடி நிழலில் இளைப்பாற வேண்டுகிறேன் என்றார். வேலூரில் தேர்தல் நடத்தும் அலுவலர் குணசேகரன் தபால் வாக்கு சேகரிப்பில் திமுகவினருக்கு உடந்தையாக அவர்களுக்கு சாதகமாக வாக்குப்பதிவு செய்வதாகவும் அவரை மாற்றி அங்கு மறுவாக்குப்பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கலெக்டர் சுப்புலட்சுமியிடம் அம்மாவட்ட அதிமுகவினர் புகார் மனு அளித்துள்ளனர். தாவேகா ஆட்சி அமைந்தவுடன் மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை 20,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும். படகு பாதுகாப்பு நிதியாக 5 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும் என கன்னியாகுமரி பிரச்சாரத்தில் மீனவர்களுக்கான வாக்குறுதிகளை விஜய் பட்டியலிட்டார். மேற்கு வங்க தேர்தலில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்புள்ளது. வாக்காளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் செய்யாத கட்சி, இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள் என பல்லாவரத்தில் பாரிவேந்தர் பிரச்சாரம் செய்தார். நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், படித்தவருக்கு வாக்களியுங்கள், ஊழல் கட்சிகளுக்கு வேண்டாம் என்றார். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் பாரதிய ஜனதா இரட்டை வேடம் போடுகிறது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை முடக்க சதி நடக்கிறது என்றார். இது ஒரு விசில் புரட்சி தேர்தலாக இருக்க வேண்டும். உங்கள் விஜய்க்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என கன்னியாகுமரியில் விஜய் பிரச்சாரம் செய்தார். இந்தியாவை இந்தி, ஹிந்து, ஹிந்துஸ்தான் என பிரிவினைப்படுத்தும் மத்திய பாரதிய ஜனதாவுக்கு தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் பெரும் பாடத்தை புகட்டும் என அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் தமிழக பொறுப்பாளருமான முகுல் வாஸ்னிக் தெரிவித்தார். தமிழக அரசின் பட்ஜெட் ஒதுக்கப்படும் நிதியெல்லாம் சிதம்பர ரகசியம் போல் இருக்கிறது. அதை நாம் மாற்றுவோம். மக்கள் வெறும் வாக்காளர்களாக இல்லாமல் பங்காளர்களாக இருப்பார்கள் என விஜய் தெரிவித்தார். சீட் கொடுக்காமல் மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டாங்க. அவருக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டாங்க என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தாவேகா ஆட்சி அமைந்தால் லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொரு மக்களுக்கும் அரசின் நலத்திட்டம் சென்று சேரும் என கன்னியாகுமரியில் விஜய் பேசினார். லஞ்சம் கொடுத்து வேதனை அடைய தேவையில்லை. வீட்டு வாசலில் அரசாங்க திட்டங்கள் வரும். இது ஸ்டாலின் சார் விடும் கதை போல அல்ல என்றார். திமுக தீய சக்தி என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கேள்வி எழுப்பினார். ஏழை மக்களுக்கு வழங்கும் நலத்திட்டங்கள் இலவசங்கள் அல்ல, உரிமைதான் என்றார். ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியாகியதற்கு அந்த துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் மற்றும் சென்சார் போர்டு மட்டுமே பொறுப்பு. அவினாசி தொகுதியில் எல் முருகனை தோற்கடித்து அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என மேட்டுப்பாளையத்தில் செங்கோட்டையன் பேசினார். திமுக கூட்டணியின் வெற்றி இந்தியாவிற்கு நல்ல திசையை காட்ட வேண்டும் என ஈரோடு பிரச்சாரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேசினார். தமிழகம் வெல்லும் என்ற முதல்வர் ஸ்டாலினின் போர் முழக்கம் ஒற்றுமை அடைந்துள்ளது என்றார். தேர்தலில் விஜயால் வெற்றி பெற முடியாது, ஆனால் மரியாதையான வாக்கு சதவிகிதம் கிடைக்கும் என துரை வைகோ தெரிவித்தார். வாக்கு சதவிகிதத்தை வைத்து விஜயால் எதிர்காலத்தில் கட்சியை வளர்க்க முடியும் என்றார். ஆண்டிப்பட்டியில் திமுக அதிமுக வேட்பாளர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது எப்படி ஜனநாயகமாகும் என்று கேள்வி எழுப்பிய சீமான், தீய ஆட்சி முறைக்கும் தீய அரசியல் முறைக்கும் தீ வைக்க வேண்டும் என்றார். தாவேகா தலைவர் விஜயை தனித்து போட்டியிட வைத்தது பாஜக தான். முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களின் வாக்குகளை சிதறடித்தால் திமுகவின் வெற்றி பாதிக்கப்படும் என்று பாஜக நினைக்கிறது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். அந்தியூர் தொகுதிக்கு உட்பட்ட 500க்கும் மேற்பட்ட செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் முன்னாள் அமைச்சர் கே செல்வராஜ் முன்னிலையில் தாவேகாவில் இருந்து விலகி மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். தமிழகத்தில் 2 வயது முதல் அனைத்து வயது பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என நடிகர் ராமராஜன் தெரிவித்தார். ஆஷா போஸ்லே மறைவால் ஆழ்ந்த வருத்தம் அடைகிறேன். அவரது குரல் காலத்தால் அழியாத மேன்மையை கொண்டிருந்தது. அவரது பாடல்கள் மக்களின் வாழ்வில் என்றென்றும் எதிரொலிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் அதிகாரிகளை மாற்றினாலும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையில் மக்கள் இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறினார். சட்டசபை தேர்தலில் ஓட்டுப்பதிவுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் திமுக தொண்டர்கள் இந்த 10 நாட்களும் மக்களோடு மக்களாக இருந்து களப்பணியாற்ற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 1000, 2000, 8000 ரூபாய் கூப்பன் தருகிறேன் என்பது ஏமாற்று வேலை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தவித்த வாய்க்கு தண்ணீரை விற்கும் திறனற்ற அரசு. இதுவரை தமிழகத்துக்கு 2 திராவிட கட்சிகளும் என்ன செய்தார்கள் என சீமான் கேள்வி எழுப்பினார். சாத்தூரில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரித்தார். என்னிடம் கோடி இல்லை, ஆனால் உயர்ந்த கொள்கை இருக்கு, என்னை நம்புங்கள், உங்களை ஏமாற்ற மாட்டேன் என சீமான் பிரச்சாரத்தின் போது பேசினார். 10 தோல்வி பழனிசாமியை 11 தோல்வி பழனிசாமி என்று மாற்றி காட்டுவோம்.
காலில் விழுந்து பதவி வாங்கி அவர்களின் காலையே வாரிவிட்ட பழனிசாமியை மீண்டும் தோற்கடிப்போம் என திருவெரும்பூர் பிரச்சாரத்தில் உதயநிதி கூறினார். பெண்கள் மற்றும் கலாச்சாரத்தை மதிக்காத உதயநிதியை தமிழக மக்கள் ஒருபோதும் முதல்வராக ஏற்க மாட்டார்கள் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். போடிநாயக்கனூர் தொகுதி திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பெருமாளின் அவதார நட்சத்திரமான திருவோண நட்சத்திர தினத்தை முன்னிட்டு அங்குள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்தார். எடப்பாடி தொகுதியின் தாவிக வேட்பாளர் பழனிசாமி கொடுத்த பணத்துக்கு விலை போய்விட்டதாக ஆதவர்ஜனா கூறியுள்ளார். அரசியல் கட்சி நடத்தும் போது பல்வேறு துரோகங்கள் நடக்கும். இதில் எடப்பாடி தாவிக வேட்பாளரும் துரோகம் செய்துவிட்டதாக தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடியில் நெசவாளர் வீட்டிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் நெசவு செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெசவாளர்களின் கோரிக்கைகளையும் அவர் கேட்டறிந்தார். தமிழகம் முழுவதும் தபால் ஓட்டு பதிவு தொடங்கியது. தபால் ஓட்டு போட விண்ணப்பித்த 85 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தனது வாக்கை பதிவு செய்தனர். வண்டி மேல் அமர்ந்து கை காட்டுவது அரசியல் அல்ல, மக்களோடு இருக்க வேண்டும் என்கிறார் அண்ணாமலை. திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை கடந்த தேர்தல் அறிக்கையின் கட்காபி பேஸ்ட் என கூறினார். அமைச்சர் மகேஷ் திருவெரும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றால் மீண்டும் அமைச்சராவார். அனைத்து பள்ளிகளிலும் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர மேம்பாடு செய்வதிலும் மகேஷ் கடுமையாக உழைத்தார் என உதயநிதி கூறினார். தஞ்சாவூரில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற பிரச்சார மேடையின் எதிரே உள்ள பெரிய கோவில் கோபுரம் ஸ்டாலினின் கண்ணில் படாத அளவுக்கு பெரிய திரை கொண்டு மறைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களுக்காக போராடுவதை தவிர எனக்கு வேறு வேலை இல்லை. திமுக கூட்டணியில் சீட் ஒதுக்கப்பட்ட விவகாரத்தில் எல்லா கட்சிகளும் கோபத்தில் உள்ளன. நம் கூட்டணி வெற்றி கூட்டணி, அருமையான கூட்டணி என விக்கிரவாண்டியில் அன்புமணி பிரச்சாரம் செய்தார். எடப்பாடி பழனிசாமி விரக்தியில் பேசுகிறார். அதிமுகவின் முகமூடியை அணிந்து கொண்டுதான் பாஜ உள்ளே வருகிறார்கள். அதனால் தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் இடையேதான் போட்டி என பரமக்குடியில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். தேர்தலில் திமுக தோற்றால் கனிமொழி தனி கட்சி, ஸ்டாலின் ஒரு கட்சி என பிரியும். யாரிடம் திமுக செல்லும் என்று யாருக்குமே தெரியாது என அண்ணாமலை கூறினார். 2 நாள் பயணமாக நான் தமிழகம் வர உள்ளேன். இந்த பயணத்தின் போது ராமநாதபுரம் மற்றும் அறந்தாங்கியில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசுகிறேன் என பாஜ தேசிய தலைவர் நிதின் நவீன் பதிவிட்டுள்ளார். பரமக்குடியில் காலை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதல்வர் ஸ்டாலின் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என விஜய் கூறுவது குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் திமுக வேட்பாளர் கதிரவனை ஆதரித்து சாலையில் நடந்து சென்ற முதல்வர் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்கள் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சிலர் ரெஸ்ட் எடுத்தே சோர்வாக இருக்கிறார்கள். நாம் ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என தாவேக தலைவர் விஜயை துணை முதல்வர் உதயநிதி விமர்சித்தார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப்புகள் இன்று முதல் வழங்கப்படுகிறது. BLO அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வழங்குகின்றனர். ஜனநாயகன் படத்தை லீக் செய்த வெப்சைட்டுகளை முடக்கி தமிழக சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். படத்தை பதிவிட்டுள்ள வெப்சைட்டுகள், டெலிகிராம் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளன. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்காலைச் சேர்ந்த 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தமிழகத்தில் 24ஆம் தேதி வரை கோடை வெப்பம் தீவிரமாக இருக்கும் எனவும் இயல்பை விட 2 செல்சியஸ் முதல் 3 செல்சியஸ் வரை உயரும் எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் தெரிவித்தார். ஜனநாயகன் படத்தை முதலில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தது யார் என்பது குறித்து IP முகவரியை வைத்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஒற்றை காட்டு நடமாட்டத்தால் இன்று ஒரு நாள் ஊட்டி தொட்டபெட்டா செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. நாளை முதல் அடுத்த 6 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர் நெல்லிக்குப்பத்தில் இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததாக விசிக தலைவர் திருமாவளவன், விசிக பன்ருட்டி வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் மீது நெல்லிக்குப்பம் போலீசார் தேர்தல் விதிமீறல் வழக்கு பதிவு செய்தனர். தேனி MP தங்க தமிழ்ச்செல்வனின் சொந்த ஊரான நாராயணதேவன் பட்டியில் கோயில் நிலம் தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பிரபல பாடகி ஆஷா போஸ்லே மறைவுக்கு துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய இசையில் அவர் என்றும் அழிக்க முடியாத முத்திரையை பதித்துள்ளதாக ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தின் மின் தேவை 20,300 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. மக்களின் AC சாதனங்களின் அதிக பயன்பாட்டால் மின் தேவை அதிகரித்துள்ளதாக மின் வாரியம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்குகிறது.
ஏற்கனவே கடலுக்கு சென்றுள்ள விசைப்படகுகள் அனைத்தும் ஏப்ரல் 14ஆம் தேதி நள்ளிரவுக்குள் கரை திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அம்பேத்கரின் சிலைக்கு முன்னாள் பாரதிய ஜனதாவினர் தலை வணங்கினாலும் அவர்களின் பின்னணி நோக்கம் அரசியல் அமைப்பை சிதைப்பதே என அம்பேத்கர் ஜெயந்தி மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்த ராகுல் தெரிவித்தார். பாடகி ஆஷா போஸ்லே மறைவுக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது குரலின் வழியே அவரது கலை நம்மிடையே என்றென்றும் அழியாமல் நிலைத்திருக்கும் என்றார். ஜூன் 3ஆம் தேதி முதல் அமர்நாத் யாத்திரை தொடங்குவதாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை கவர்னர் மனோஜ் சின்ஹா அறிவித்துள்ளார். கோவை குடிசியாவில் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். தொண்டர்களை உற்சாகப்படுத்த நாளை ஆன்லைனில் உரையாடுகிறார். மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏப்ரல் 16ஆம் தேதி தொடங்கும் பார்லிமெண்ட் சிறப்பு அமர்வில் அனைவரும் ஒரே குரலில் இணைவோம் என அனைத்து கட்சி தலைவர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுப்பு இயக்குநராக IPS துரைக்குமாரை நியமித்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். எங்களை கலந்தாலோசிக்காமல் நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் கூட்டப்பட இருக்கிறது என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே கடிதம் எழுதியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் SIR பணிகள் முடிந்த நிலையில் 2,04,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 84 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். டீசல் மற்றும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. உள்நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் டீசல் ஏற்றுமதி வரி லிட்டருக்கு ரூபாய் 21.5 ரூபாய் 55.5 உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக பாரதிய ஜனதா தொண்டர்களை நினைத்து நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். திமுகவின் மோசமான நிர்வாகத்தை தமிழக பாரதிய ஜனதாவினர் அம்பலப்படுத்துகின்றனர். தமிழகத்தில் NDA கூட்டணியின் வளர்ச்சி பார்வையை பாரதிய ஜனதாவினர் விரிவாக எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவில் வெங்கடாசலபதி சுவாமி கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் நீடித்தது என்றாலும் இறுதியில் எந்த உடன்படிக்கையும் ஏற்படவில்லை என அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்தார். ஈரான் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்க முயற்சிக்கும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு நவீன கால ஹிட்லர் என வர்ணித்து துருக்கி கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நியாயமற்ற கோரிக்கைகள் பேச்சுவார்த்தையின் முன்னெடுப்பை தடுத்தன என அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி குறித்து ஈரான் விளக்கமளித்துள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் ஈரானை கடற்படை மூலம் முற்றுகையிடும் வாய்ப்பு தன்னிடம் உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையேயான மத்தியஸ்தம் தொடரும் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சியாட்டின் வெஸ்ட்லேக் சதுக்கத்தில் சுவாமி விவேகானந்தரின் சிலையை மேயர் கேட்டி வில்சன் திறந்து வைத்தார். இந்திய கலாச்சார உறவுகளுக்கான கவுன்சில் இந்த சிலையை பரிசாக வழங்கியது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் மெதுவாக பந்து வீசிய காரணத்தால் CSK கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு IPL நிர்வாகம் ரூபாய் 12 லட்சம் அபராதம் விதித்தது. ஸ்ரேயாஸை தொடர்ந்து நடப்பு தொடரில் அபராதம் விதிக்கப்படும் இரண்டாவது கேப்டன் இவராவார். சென்னை அணிக்கு எதிரான போட்டிகள் 4வது நடுவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் டெல்லி வீரர் ராணாவுக்கு IPL நிர்வாகம் போட்டி கட்டணத்தில் 25% அபராதம் விதித்துள்ளது. பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே மாரடைப்பால் மும்பை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்தார். இவரது இறுதிச் சடங்கு நாளை நடைபெறவுள்ளது. இவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ரன்வீர் சிங் நடித்த துரந்தர் 2 படம் இதுவரை 1658 கோடி வசூலித்துள்ளது. அதில் மும்பையில் உள்ள தியேட்டர்களில் மட்டும் 317 கோடி வசூலித்துள்ளது. கடந்த ஆண்டு ரிலீஸான சாவா படம் மும்பையில் 265 கோடி வசூலித்ததே அதிகமாக இருந்த நிலையில் அதனை துரந்தர் 2 முறியடித்தது. கமல் நடிப்பில் விஸ்வரூபம் படத்தை முதலில் இயக்குநர் செல்வராகவன் தான் இயக்குவதாக இருந்தது. முன் தயாரிப்பு பணியின் போது செல்வராகவன் வெளியேறினார். பின்னர் கமலே இயக்கி நடித்தார். இது பற்றி பேசிய செல்வராகவன், நாம் ஒரு நாட்டை பற்றி நெகட்டிவாக சித்தரித்து முத்திரை குத்தி பார்த்து வருகிறோம். அந்த பார்வையை விஸ்வரூபம் படத்தில் எனது கதையில் வேறு கோணத்தில் எழுதியிருந்தேன். அந்த கதைக்கு நான் வைத்த பெயர் விஸ்வரூபம் அல்ல, கான் என்றார். தெலுங்கு நடிகர் ஜூனியர் NTR பிரசாந்த் நீல் இயக்கத்தில் நடித்து வரும் படத்திற்கு தற்போதைக்கு டிராகன் என தலைப்பு வைத்துள்ளனர். ருக்மணி வசந்த் நாயகியாக நடிக்கிறார். வில்லனாக மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் நடிப்பதாக இருந்தது. கால்ஷீட் பிரச்சனையால் அவர் விலகவே பாலிவுட் இளம் நடிகர் ஷாகித் கபூர் நடிக்க உள்ளார்.
நடிகர் சிவகார்த்திகேயன் அடுத்து தாய்க்கிழவி இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கும் சேயோன் என்னும் படத்தில் நடிக்க உள்ளார். நடிகர் கமல் தயாரிக்கிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். மதுரை பின்புலத்தில் இப்படம் உருவாகிறது. இதில் நாயகியாக தெலுங்கு நடிகை பாக்யஸ்ரீ ஃபோர்ஸ் கமிட் ஆகியுள்ளார். இதற்காக சென்னை வந்துள்ள அவர் படக்குழுவுடன் முன் தயாரிப்பு பணிகளில் பங்கேற்றுள்ளார். நடிகர் பரத் நடித்த பல படங்கள் தொடர் தோல்வியை சந்தித்தாலும் சில படங்கள் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுத் தந்தன. நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் தான் தவறவிட்ட படங்கள் பற்றி பேசினார். அதில் திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் நான் நடிப்பதாக இருந்தது. நான் மிஸ் பண்ணியதால் தனுஷ் நடித்தார். அதேபோல் KV ஆனந்த் இயக்கிய கோ படத்தில் சிம்பு நடிக்க இருந்தார். அவர் வெளியேறியதும் என்னை அணுகினர். நான் பதில் சொல்ல தாமதமானதால் ஜீவா நடித்தார். இந்த இரு படங்களும் ஹிட் என்றார் வருத்தத்துடன். நெல்சன் இயக்கத்தில் ரஜினி ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தில் ரம்யா கிருஷ்ணன், மிர்னா மேனன், சிவராஜ்குமார், மோகன்லால், SJ சூர்யா, வித்யா பாலன், மிதுன் சக்கரவர்த்தி என பலர் நடிக்கின்றனர். இவர்களுடன் ஹிந்தி நடிகர் ஷாருக் கானும் நடிப்பதாக இருந்த நிலையில் அவருக்கு பதிலாக அந்த சிறப்பு தோற்றத்தில் தெலுங்கு நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் நடிக்கிறாராம். குச்சிபாபு சனா இயக்கத்தில் நடிகர் ராம் சரண், ஜான்வி கபூர் நடித்து வரும் படம் பெத்தி. AR ரஹ்மான் இசையமைக்கிறார். இப்படத்தில் இடம்பெறும் சிறப்பு பாடல் ஒன்றிற்கு நடனமாட தமன்னா, பூஜா ஹெக்டே, மிருணால் தாக்கூர் ஆகியோரிடம் பேசி வந்தனர். இந்த நிலையில் கப்புள் ஃப்ரெண்ட்லி நாயகி மானஷா வாரணாசியுடன் படக்குழு பேசி வருகிறது. விரைவில் அவர் நடனமாடும் சிறப்பு பாடலை படமாக்க உள்ளனர்.